ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்360 சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் தான், சென்னை சூப்பர் கிங்ஸ் டிக்கெட் வந்து எப்போ ப்ரோ சேல் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அது பற்றின வீடியோ தான். ஸோ சென்னை டிக்கெட்ஸ் அப்டேட் பற்றின வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து அவேராக இருப்பீங்க, என்ன ஆப்பில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டிக்கெட் வந்து சேல் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. போன வாட்டி செல்லிங் பிளாட்ஃபார்மாக வந்து பேடிஎம் இன்சைடர் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் இந்த வாட்டி வந்து வேற ஆப் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டிக்கெட்ஸ் வந்து சேல் பண்ண போறாங்க. அந்த ஆப்பை பத்தின இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் தெரியாம நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யார் வந்து எடுத்திருக்கா அப்படின்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சென்னையில் நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ அப்படின்ற ஆப்ல தான் வந்து சென்னையில் நடந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சுக்கு டிக்கெட் வந்து சேல் நடந்துச்சு. ஸோ அப்போவே நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டோம், சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து ஒரு டிக்கெட்டிங் பார்ட்னராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம். நம்ம நினச்ச மாதிரியே தான் இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கான டிக்கெட் வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் இங்கே தான் இந்த பிளாட்ஃபார்மில் தான் நீங்கள் வந்து பை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஆப் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஜொமேட்டோ வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு நம்பகமான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இது வந்து எங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா, பிளே ஸ்டோரில் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சரி ப்ரோ, சென்னை சூப்பர் கிங்ஸ் டிக்கெட் வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளாட்ஃபார்மில் வந்து அவைலபிளாக இருக்கும், அந்த நியூஸ் ஓகே. பட் ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் டிக்கெட் வந்து எப்போ சேல் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இன்னும் வந்து அஃபிஷியலாக வந்து டேட்ஸ் வந்து இன்னும் வெளியில் வரல. நானும் வந்து ஏதோ ஒரு டேட்டு கொடுத்து இன்னும் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரத்தில் நமக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டிக்கெட் வந்து எப்போ சேல் டேட் வந்து ஆரம்பிக்குதுன்ற நியூஸ் வந்து வந்துடும். பட் ஆனால் அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து நமக்கு வந்து சேனல் இருக்கு. ஸோ அதோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் போயிட்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து உடனே நம்ம வந்து நியூஸ் வந்து சொல்ல முடியும். ஸோ இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்லேயும் நம்மளுக்கு ஒரு குரூப் இருக்குது, அதுலேயும் வந்து நீங்கள் வந்து குரூப்பில் வந்து ஆட் ஆகி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து உடனே இன்ஃபர்மேஷன் வந்து என்னால் பாஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு சேலுக்கு வந்து லிங்க் நீங்கள் தருவீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. லிங்க் அப்படின்றது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். போன வாட்டி வந்து நம்ம வந்து பேடிஎம் இன்சைடரில் ஸ்பெஷல் லிங்க்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அதை வச்சு வந்து நிறைய பேர் வந்து சீக்கிரமாகவே வந்து கியூக்குள்ள நுழைஞ்சு டிக்கெட்ஸ் வந்து பை பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த வாட்டி அந்த மாதிரி தருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கண்டிப்பாக தர்றதுக்கு வந்து முயற்சி செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக வந்து தரமாட்டேன் அப்படின்னு இல்லை, எனக்கு கண்டிப்பாக அந்த லிங்க் வந்து கிடைக்குது, எனக்கு ஸ்பெஷல் லிங்க் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் வந்து அதை வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ வந்து அது மூலமாக வந்து நம்ம வந்து கியூவை ஸ்கிப் பண்ணி சீக்கிரமாக வந்து டிக்கெட்ஸ் நம்மளால் புக் பண்ண முடியுமா அப்படின்றது நம்ம பார்க்கணும். இந்த வாட்டி தான் கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து மவுஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, தல தோனியோட லாஸ்ட் சீசன் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணுறோம். போன வாட்டி இதே தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் இந்த வாட்டியும் தல தோனி வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ அடுத்த சீசன் வருவாரா வரமாட்டாரான்னு யாருக்குமே தெரியாது. அவரு கடைசியாக என்ன முடிவு எடுக்கிறவரோ அதான் நடக்கும். ஸோ வந்து இந்த வாட்டி வந்து டிக்கெட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஐப்பு இருக்க தான் போகுது. அதில் வந்து எப்படி டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த சைடில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி போய் பார்க்கணும், எங்கே போய் பார்க்கணும், அதை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் இன்ஃபர்மேஷன் இப்போ கொடுக்குறேன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அவங்களோட இன்டர்ஃபேஸில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அலோவ் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அது எல்லாத்தையுமே அலோவ் பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே சர்ச் ஐக்கானில் வந்து ஐபிஎல் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஐபிஎல் ஐக்கான் வரும். ஸோ அந்த ஐபிஎல் ஐக்கான் இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து யாருக்கெல்லாம் வந்து அவங்க வந்து டிக்கெட்டிங் பார்ட்னர் அப்படின்றது வந்து தெளிவாக இருக்கும். ஸோ இதில் சென்னை சூப்பர் கிங்ஸும் இருக்குது. ஸோ அதில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் போயிட்டோன்னா ஸ்டே அப்டேட்டட் ஆன் அப்கமிங் டிக்கெட் அப்டேட் சேல்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் வந்து நோட்டிஃபை பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து ஜிடிக்கு காட்டுற பாருங்க, இந்த மாதிரி நோட்டிஃபை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபை அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் சேலுக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இது வந்து எவ்வளோத்துக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ நோட்டிஃபை பண்ணிட்டுமே அதனால் வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க, அது வந்து வரும். பட் ஆனால் எப்போ வரும்னு தெரியாது. ஸோ இதில் வந்து ஃபிக்சர்ஸ் எல்லாமே இருக்குது, ஸ்கெடியூல் எல்லாமே வந்து போட்டிருக்கு. மொத்தம் வந்து 7 மேட்ச் வந்து சென்னையில் நடக்க போகுது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ஸோ அது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற டீம்ஸ்க்குமே கூட நீங்கள் வந்து போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில்
சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு கண்டிப்பாக டிக்கெட் வந்து இங்கே தான் புக் பண்ண முடியும், வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லையும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் எப்படி வந்து நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அதாவது ஐபிஎல் டிக்கெட்ஸ் வந்து எப்படி போய் புக் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்துருப்பீங்க. கூடிய சீக்கிரத்தில் எப்போ வந்து டிக்கெட் சேல் வந்து நடக்க போகுதுன்ற டேட்டோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இதெல்லாம் டோனியை பார்க்கணும்னு நினைச்சீங்க, இந்த வாட்டி கண்டிப்பாக நான் கிரவுண்டில் போய் மேட்சை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடனே இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.